ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இந்த இரண்டு பொருட்களை கலந்து வீட்ல இந்த இடத்துல வைக்கிறதால பொன் பொருள் சேரும், கடன் நீங்கும், பணம் தானாக ஓடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஜூன் 16 நமக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது நாள் 3ஆம் பிறை சந்திர தரிசனம். அது போக திரி புஷ்கர யோகம். ஒரு மாதத்துல ஒரு சில வாரங்கள், ஒரு சில நட்சத்திரங்கள், ஒரு சில திதிகள், இந்த மூன்றும் சேரக்கூடிய நேரத்துல மிகப்பெரிய யோகம் உண்டாகும். அத திரி புஷ்கர யோகம் அப்படின்னு அழைப்பாங்க. திரினா 3, புஷ்கரனா வளர்ச்சி. அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யறோமோ அது பன்மடங்கு வளரும். அதுவும் வளர்பிறையில வரக்கூடிய இந்த நாட்களை நம்ம தவற விடவே கூடாது. இன்னொரு பக்கம் 3ஆம் பிறையோட மகிமையை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. 3ஆம் பிறை சந்திர தரிசனம். எப்படி அமாவாசைக்கு பிறகு அந்த பிறை நிலவு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையுதோ, அதே மாதிரி இருள்ல இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து முழு நிலவா பிரகாசமா ஜொலிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடித்தளம் தான் இந்த ஒரு பிறை நிலவு தரிசனம். பிறை நிலவு தரிசனம் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமே இருக்கு. சிவபெருமானுக்கு பிறை சூடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் இருக்கு இல்லையா? இந்த 3ஆம் பிறைய சிவபெருமான் தன்னோட தலையில சூடியிருப்பார். அந்த ஒரு காரணத்தால மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு 3வது நாள் இந்த 3ஆம் பிறைய நீங்க சந்திர தரிசனம் செய்யும் போது சிவபெருமானோட சிரசு பகுதி இருக்கு இல்லையா, தலைப்பகுதி, அத மறைமுகமா வணங்கின பலன் உங்களுக்கு கிடைக்குமா. அதுதான் இந்த 3ஆம் பிறைக்குரிய மிகப்பெரிய விசேஷம். பிறை நிலவு எப்படி பார்த்தாலும் மாலை ஒரு 6:30 7 மணிக்கெல்லாமே ஓரளவுக்கு பிரகாசமா தெரியும். உங்க வீட்ல இருந்து எங்க இருந்து பார்த்தா பிறை நிலவு தெரியுதோ அங்க போய் நின்னுக்கிட்டு இந்த பிறைநிலவு எப்படி வளருதோ அதே மாதிரி எங்க வாழ்க்கை வளமான வாழ்க்கையா மாறணும், செல்வ செழிப்புக்கு எந்த பஞ்சமும் இருக்கக்கூடாதுன்னு சிவபெருமானையும் கூடவே அந்த பிறைநிலவுக்குரிய சந்திர பகவானையும் வேண்டிக்கணும். சந்திர பகவான் மனோகாரகன். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடு, இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் சந்திர பகவான். அமாவாசை நாட்கள்ல பௌர்ணமி நாட்கள்ல வணங்குறது மட்டும் இல்லாம 3ஆம் பிறை அன்னைக்கு சந்திர தரிசனம் செய்யறதும் நமக்கு வாழ்க்கையில மன அமைதியை கொடுக்கும். அடுத்ததா இந்த திரி புஷ்கர யோகம் சொல்லியிருந்தோம்ல, 3 யோகங்கள் சேரக்கூடியது. இப்ப உதாரணத்துக்கு கிழமைகள்ல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, திதிகள்ல துவிதியை திதி, நட்சத்திரத்துல 7:30 வரைக்கும் திருவாதிரை, 7:30க்கு பிறகு புனர்பூசம். இந்த புனர்பூசம், துவிதியை திதி கூடவே செவ்வாய்க்கிழமை, இந்த மூன்றும் வலது பிறையில சேரக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, இத திரி புஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல பொன் பொருள் வாங்குறது, வீட்டுல நல்ல விஷயங்கள் பேசுறது, வண்டி வாகனங்களுக்கான கொட்டேஷன் வாங்குறது, இது எதை செய்தாலும் அதுல கண்டிப்பா வளர்ச்சி கிடைக்கும். நன்மைகள் இருக்கிற மாதிரியே இதுல தீமைகளும் உண்டு. அப்படிப்பட்ட இந்த ஒரு திரி புஷ்கர யோகத்துல கோவப்படுறது, அடுத்தவங்களை திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேணாம். இன்னைக்கு மாலை 4:12 தான் இந்த திரி புஷ்கர யோகம் ஆரம்பிக்குது. திரி புஷ்கர யோகம் ஒரு பக்கம் ஆரம்பிக்குது, மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல சந்திர தரிசனம். இந்த இரண்டும் சேரக்கூடிய அற்புதமான ஒரு வேலையை தவற விட்டுறாதீங்க. இது ஏதாவது ஒரு சில மாதங்கள் தான் அமையும். நமக்கு இந்த மாதம் கிடைச்சிருக்கு. சரி, இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்கள் உங்க கையில இருந்தாலே போதும். பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை நீங்க ஏற்படுத்திக்கலாம். முதல் முக்கியமான பொருள் துவரம் பருப்பு. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. செவ்வாய் பகவானோட அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் தான். செவ்வாய் பகவான் யாரு? கடன் பிரச்சனை, சொத்து, வீடு, நிலம், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் இந்த ஒரு துவரம்பருப்பு. இந்த ஒரு துவரம்பருப்பை ஒரே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி. பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த ஒரு பொருள். நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய தானியம். அப்படிப்பட்ட பச்சரிசியை ஒரு ஸ்பூன். இந்த 2 பொருட்களையும் ஒரு சிறிய தட்டுல குறிப்பிட்ட அளவுல கலந்து நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். சரி, இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு பண்ணலாம்? 4:15 மணிக்கு மேல உங்களுக்கு திரி புஷ்கர யோகம் ஆரம்பிக்கும். மாலை 6:30 7 மணிக்கு பிறைநிலவு தெரியும். இந்த இரண்டும் சேரக்கூடிய நேரத்துல, அதுவும் முடிஞ்சா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரை இரவு 8லிருந்து 9 வரைக்கும் இருக்கு. இந்த 1 மணி நேரம் ஒரு சிறிய தட்டுல துவரம் பருப்பையும் பச்சரிசியையும் ஒன்றாக கலந்து உங்க வீட்டோட பூஜை அறையில குறைந்தது 5 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம்
இந்த 2 பொருட்களும் முடிஞ்சா முருகப்பெருமான் பாதத்துல இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு, இந்த 2 பொருட்களையும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, அதாவது ஒன்றா கலந்து வச்சிருப்பீங்க தட்டுல. அத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட மொட்டை மாடிக்கு போங்க. அங்க முழு நிலவு பிரகாசமாக தெரியும். அப்ப உங்களோட வலது உள்ளங்கையில இந்த தட்ட வச்சு ஏந்திக்கிட்டு, சிவபெருமான் கிட்டயும், சந்திர பகவான் கிட்டயும் எல்லா விதமான கோரிக்கைகளையும் முன்வைங்க. முடிஞ்சா இரவு 8லேருந்து 9 இந்த 1 மணி நேரத்துல பிறை நிலவு தெரியக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்துல இத பண்றது விசேஷம் தான். அந்த நேரத்துல நமக்கு திரி புஷ்கர யோகமும் இருக்கு. திரி புஷ்கர யோகம் மாலை 4 மணி 12 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து அதிகாலை 12 மணி 42 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க கண்ண மூடிட்டு எந்த நல்ல விஷயம் பண்ணாலும் சரி, இறை வழிபாடு சம்பந்தமான பரிகாரங்கள் செய்தாலும் சரி, அது நிச்சயம் வீண் போகாது. அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு பக்கம் செவ்வாய் பகவானோட அருளாசி உங்களுக்கு நிரந்தரமா கிடைச்சு, ஏன்னா செவ்வாய் ஹோரையில இத நீங்க பண்றீங்க. சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சொந்த வீடு கனவு கனவாவே இருக்கு. வாடகை வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு, அந்த சொந்த வீடு வாங்குறதுக்கான யோகத்த உங்களுக்கு செவ்வாய் பகவான் குடுப்பார். முருகப்பெருமான் அருளாசி குடுப்பார். சந்திர பகவான வணங்கும்போது, குடும்பத்துல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள், வீட்டுக்குள்ள வந்தாலே கணவன் மனைவிக்கிடையில கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் இருக்குன்னா, அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அதுதான் இந்த பச்சரிசிய வைப்பதற்கான முக்கியமான நோக்கம். இந்த 2 பொருட்களையும் ஒன்றாக கலந்து நீங்க சந்திர பகவான் கிட்ட காமிச்சுட்டு, "ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக" அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்த ஒரு 3 முறை உச்சரிச்சுட்டு, அப்படியே திரும்ப எடுத்துட்டு வந்து உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அத நீங்க பயன்படுத்த வேணாம். மறுநாள் புதன்கிழமை காலையில வரைக்கும் அது பூஜை அறையில அப்படியே பத்திரமா இருக்கட்டும். நீங்க அத சமையலுக்கோ, மற்ற விஷயத்துக்கோ பயன்படுத்த வேணாம். மறுநாள் விடிந்ததும் புதன்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு பூஜை அறைய சுத்தப்படுத்தும்போது, அந்த 2 பொருட்களையும் உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகள்ல தூவி விட்டுருங்க. அவ்வளவுதான். இது மூலியமா ஒரு 4, 5 ஜீவராசிகளுக்கு பசியாத்தன பலனும் கிடைக்கும். ஆனா, இது மறுநாள் புதன்கிழமை தான் பண்ணணும். செவ்வாய்க்கிழமையில இரவு 8லேருந்து 9 இந்த 1 மணி நேரத்த பயன்படுத்தி 3ஆம் பிறை வரக்கூடிய அந்த நேரத்துல இந்த ஒரு பரிகாரத்த பண்ணும்போது, சிவபெருமான், செவ்வாய் பகவான், முருகப்பெருமான், கூடவே சந்திர பகவான் இவங்க 4 பேரோட அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கும். அதையும் நீங்க 3ஆம் பிறை இருக்கக்கூடிய கூடவே திரி புஷ்கர யோகம் இருக்கக்கூடிய நேரத்துல பண்றீங்க. இது மூலியமா ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும், அதுக்கு நீங்க தான் அதிபதியா இருக்க போறீங்க. இதுல கூடுதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திரி புஷ்கர யோகம் இருக்கக்கூடிய மாலை 4லேருந்து இரவு 12 இந்த நேரத்துல தங்கம், வெள்ளி வாங்குறதும் விசேஷம் தான். ஏன்னா, புஷ்கர அப்படின்னா வளர்ச்சின்னு அர்த்தம். வளர்ச்சி அடையக்கூடிய எந்த ஒரு செயல்களை வேணாலும் நீங்க தாராளமா செய்யலாம். பிசினஸ் டீலிங் பேச போறீங்க, புதுசா தொழில் தொடங்குறதுக்கான டீலிங் பேச போறீங்க. இது மாரி எந்த விதமான நல்ல காரியங்களா இருந்தாலும், இந்த நேரத்துல பண்றது விசேஷம் தான். அதுவும் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானையும், சிவபெருமானையும் சேர்த்து வணங்கிட்டு, சந்திர பகவானோட அருளாசியும், செவ்வாய் பகவானோட அருளாசியும் சேர்ந்து கிடைக்கும்போது, உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும். கடன் பிரச்சனை குறையும். ஏன்னா, ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில கூடிய பெரிய பிரச்சனையே கடன் பிரச்சனை தான். கடன் பிரச்சனை குறைஞ்சாலே சேமிப்பு அதிகமாகும். சேமிப்பு அதிகமாகும்போது வாழ்க்கை தரம் உயரும். நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த 3ஆம் பிறைக்கு வரக்கூடிய நாட்கள் இனிமையான நாட்களா மாறும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.